இந்த இடத்துல சும்மா சின்ன சின்ன செடிகள்லாம் தொங்க விட்டுக்கலாம் அப்படின்றது தான் பிளான். ஐயோ அழகா இருக்குடா. இங்க பேரு இவனை தான் நம்ம தேடி இருந்தோம். இது செம்மையா இருக்காம அப்படியே இப்போ நீங்க ஒரு தண்ணி மாதிரி ஃபீல் பண்ணணும். மாஸ்டர் தெரியுதுமா எவ்வளோ மல்லி இருக்கா? நாங்கள் வந்து 5000 ரூபா பட்ஜெட் போட்டு வந்தோம். எவ்வளோ ஆயிருக்குன்னா டோட்டலாக 11. ஹாய் கைஸ், திஸ் இஸ் கணேஷ் அண்ட் வெல்கம் டு ஃபன் வித் சிப்லிங்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை இந்த மினி கார்டன் செட்டப்லாம் பண்ணுவோம். நான் சின்ன வயசுலேருந்து கேட்கும்போது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சொந்த வீடு கட்டினா நம்ம அங்கே சின்னதாக கார்டன் மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வாடகை வீட்டில் பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது ரெண்டட் ஹவுஸ் தான். பட் நாங்கள் சின்னதாக ஒரு எங்கள் அம்மா ஆசைக்கின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சிருப்பாங்க. இங்கே எதுவும் சொல்ல ஓகேவா. பட் எனக்கு இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் நிறைய செடிகள் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை இருந்துச்சு. நிறைய ஊட்டியில் நாங்கள் வந்து ஒரு கார்டனுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக அந்த செடி பூவாக இருந்துச்சா எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்துச்சு. எப்ப நம்ம வீட்டுல இந்த மாதிரிலாம் வைப்போம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இல்ல, பட் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பூச்செடிலாம் வச்சு டெய்லி தண்ணி ஊத்தி என் ஃப்ரெண்ட் வீட்டுலாம் வச்சிருக்காங்க ஓகேவா. டெய்லி தண்ணி ஊத்துவாங்களாம், உரம் போடுவாங்களாம், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருந்துச்சு. இங்க வந்து அம்மா பாத்துப்பாங்க ஓகேவா இந்த பிளான்ஸ் எல்லாமே. அதுவே பாருங்க இதெல்லாம் எவ்வளவு தூரம் மேல வரையும் வளர்ந்துருச்சு. எங்க அம்மா கட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் ஜன்னலாண்ட கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சா வைக்கணும்ட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப நம்ம புதுசா ஒரு ஆஃபீஸ் மாறி இருக்கோம். ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒரு இடம் இருக்கு, வாசல்லே ஒரு பெரிய இடம் இருக்கு. ஐ மீன் பெரிய இல்ல, ஒரு குட்டி ஓரளவுக்கு இடம் இருக்கு. அந்த இடத்துல கார்டன் செட்டப் பண்ணலான்ற ஒரு ஐடியா வச்சுக்கோம். இப்போதைக்கு நாங்க வந்து ஒரு 5000 ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்கோம். 5000 ரூபான்றது ரொம்ப அதிகமா தான் ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் அந்த பிளான்ஸ் அதிகமா அங்க ஃபுல்லா நிரப்பணும்னா கண்டிப்பா அவ்வளவுதான் ஆகும் அப்படின்றதுனால அந்த பட்ஜெட் போட்டிருக்கோம். எங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அங்க ஒரு பிளான்ஸ் எல்லாம் விற்கிற இடம் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நாங்க அந்த பிளான்ஸ் எல்லாம் ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு, எங்களுக்கு பிளான்ஸை பத்தி சுத்தமா நாலேஜ் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்க அந்த பூச்செடிகள் நிறைய வைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை ஓகே. ஸோ அங்க போயிட்டு பார்த்தா அங்க எங்களுக்கு நல்லா கைட் பண்ணாங்க. இது வாங்கணும், இது எடுத்துக்கோங்க, அது எடுத்துக்கோங்க அப்படி இப்படின்ட்டு. இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சாங் பவளமல்லியா, அந்த பவளமல்லி பிளான்ட்மே வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் துளசி இருக்கு. அதுக்கப்புறம் சரி நீங்க பாருங்க என்னென்ன பிளான்ஸ் வாங்கணும்னு சொல்லி பாருங்க. அண்ட் பிளான்ஸை பத்தி எனக்கு சுத்தமா ஐடியா இல்லாதனால எப்படி வளர்க்கணும், என்னென்ன மாதிரி வளர்க்கணும்ன்றது மாதிரி கொஞ்சம் எனக்கு டீச் பண்ணுங்க. ஏன்னா நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் வந்து ஒரு சில இலைகள்லாம் காஞ்சி போகிற மாதிரி காஞ்சி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற இன்னொன்னு ஒன்று சொல்லணும்னு நினைச்சீங்கன்னு, இதெல்லாம் போட்டா கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. லைக் வந்து இந்த முட்டை ஓடு அப்புறம் இந்த காய்கறி வேஸ்ட் எல்லாம் போட்டா நல்லா வளருமா? அது வந்து நிஜமாலே அப்படி வளருமா? ஏன்னா வளர்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தண்ணி ஊற்றணும்னு சொல்லுங்க. இதை நான் வாங்கி முடிச்சுட்டு செட்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அண்ட் நாங்க போட்ட பட்ஜெட் ஒண்ணு, பட் அங்க நடந்ததே டோட்டலா வேற. நீங்க வீடியோ பாருங்க. நம்ம ஆஃபீஸுக்கு வந்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம ஆஃபீஸ் ஓகே. இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த பிளான்ஸ் எல்லாமே போட போறோம். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். இந்த பெஞ்ச்லாம் நம்ம வந்து சும்மா டியூஷன் கண்டென்ட்டு, ஸ்கூல் ரிலேட்டட் கண்டென்ட் போடலான்னு சொல்லி வாங்கி வச்சது ஃபர்ஸ்ட்டு. இது பெயிண்ட் அடிக்கணும். இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் கார்டன் செட்டப் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து சும்மா ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ். பட் இதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு சின்னதாக ஏஸ்தட்டிக் மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். அழகாக ஃபுல்லாக செடி போட்டு பண்ணணும்னு எனக்கு ஆசை ரொம்ப நாளாக. இங்கேருந்து நம்ம இப்படி இங்கே என்ட்ரி ஆனோடனே இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு அழகாக இருக்கும்ல. இந்த இடத்துல சும்மா சின்ன சின்ன செடிகள்லாம் தொங்க விட்டுக்கலாம் அப்படின்றது தான் பிளான் ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அங்கே போய் காமிப்போம். இந்த இடத்துலாம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகணும்னு சொல்லி காமிப்போம். அதுக்காக இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள ஃபோட்டோ எடுத்து காமிக்கலாம். இந்த இடத்துலையுமே வந்து லைட்டாக தொங்க விடுற மாதிரி பிளான்ஸ் போடலான்னு இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு பேம்பு மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் ஓகேவா. ஸோ அது போட போகிறோம். இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செம்ம மழை பெஞ்சுது. அதுக்குள்ள சரியான வெயில் வேர்த்திருச்சு அப்பா. பட்ஜெட் எவ்வளோ போடலாம்? இதெல்லாம் சூப்பரா இருக்கு பாரு. ஒரு 10,000 ரூபாய் போட்டுக்கலாம். செருப்பகல்ட்டு அடிப்பேன். ஆஹா எனக்கு ஆசையா இருக்கு பார்க்கும்போது. ஐயோ அழகா இருக்குடா. இதான் இந்த மாதிரி வைக்கணும். இது வெல்கம் டு முருங்கை செடியா? முருங்காவா? இது பெரிய நாட்டுக்காய் முருங்கை. குட்டி குட்டியா கியூட்டா வச்சிருக்காங்க. இங்க பேரு இவனை தான் நம்ம தேடி இருந்தேன். ரொம்ப பெருசா இருக்கான். பட் இதுல கொஞ்சம் குட்டி சைஸ் வாங்கிக்கலாம்ல. சரி இப்போதைக்கு நம்ம ஒரு 5000 பட்ஜெட் வைப்போம் சரியா. அதுக்குள்ள வாங்கிட்டு செட் பண்ணி பார்ப்போம். பாட்டு வேலை கேட்கலாம் எவ்வளவு சொல்லிட்டு. சரிவா, அதிகமா பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. சொல்லுவோம், நீங்களே சொல்லுங்க எது வைக்கணும். எங்களுக்கு ஐடியா கிடைக்கல, காட்டலாமா அக்கா? பார்த்த வரைக்கும் ஐடியா கிடைக்கல, நீங்களே சொன்னீங்கன்னா வாங்கிட்டுறோம். இந்த பாருங்க, இங்க ஃபுல்லா செடி வைக்கிறதுக்கு நல்லா அழகா கலர்ஃபுல்லா நல்லா சூப்பரா இருக்கிற மாதிரி. வெயில் படாது, கொஞ்சம் இங்க மட்டும் படும். மேல இது இருக்கு பாருங்க, சீட் இருக்கு. ஆமா, அப்பப்போ வெயில் படம், லைட்டா வெயில் படாது சில டைம். நம்ம வெயில் படுறதுக்கு பெரிய லைட் இருக்கு பத்தியா, அதை ஆன் பண்ணி விட்டுருவோம். நீங்க எந்த பிளான்ட் வேணா கொடுங்க,
எது வேணா போட்டுக்கோங்க, ஆனா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பார்த்தா யாரா வந்தா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி பார்த்து அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குல்ல. காய்கறி செடி இல்லையாடா? ஏய் இங்க பாருடா, இதுவும் வெயில் பண்ணுமா? வெயில் பண்ணோம், வெயில் தான் தேவை. வெயில் பண்ணா நம்ம அப்ப இந்த பக்கம் மாத்திடலாமா பேசாம செட்டப்ப? சரி நீங்களே கொடுங்க. பேசிக்கா எல்லா செடிக்கு வெயில் தேவை கொஞ்சம். அதாவது நீங்க இப்ப இந்த மாதிரி ஷெட் போட்டிருக்கீங்களா, லைட்டா வெயில் படும் அவ்வளவுதான். அந்த மாதிரி ஷெட் மாதிரி இருக்கும், லைட்டா வெயில் படும், வெளிச்சம் படும், வெயில் படாது. அப்படியா? சரி ஓகே. இது ஒண்ணு மட்டுமா? இது 2. அது வெயில் பண்ணலாம், அது அப்படியே ஆயிரும். அது இல்லடா, 2 வேறடா. இது ஒரு 100 ரூபா 250 ரூபா இருக்கும். 100 ரூபா வரும்ல? ஆமா, வளர்ந்துட்டு நம்ம வித்துடலாம். இப்ப இதுக்கு நம்ம வந்து ஏதாவது உரம் போடணுமா? போடணுமா? மாட்டு சாணி போடணுமா? அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க எப்படின்ட்டு. வெயில் பட்டாலும் ஒன்றும் ஆகாதானா? படவே கூடாது. அஜியோ, அது சூப்பரா இருக்கு பாரு. கொடிச்செடி அதுதான் காமிச்சியா? இதெல்லாம் வெயில படவே கூடாதா? அதில் தொங்கலாம், பிரச்சனை இல்லை, காஞ்சலாம் போகாது. அப்ப இது கொடுத்துருங்க, இது எடுத்துக்கலாம் போட்டோ. இது கீரைடா, 50 ரூபா தானா? பரவாயில்லையே, புளிச்ச கீரை. இது நிறைய வாங்கிக்கலாம்டா, அப்ப நிறைய வாங்கிக்கலாம். என்ன மூஞ்ச பத்தியா, இது ரியாக்ஷனை பத்தியா? நல்லாவே இல்லையா? என்னடா இவனுக்கு ரசனையே இல்லடா, இவனுக்கு புளிச்சக்கீரை மாதிரி இருக்குடா. புளிச்சக்கீரையா? வா வா வா, அவன் சூப்பரா இருக்கான். எல்லா ஊர்ல இருக்கு, இவன் தான் கொஞ்சம் பெருசா இருக்கான். இங்க பாருடா, இந்த பாரு, முன்னாடி பச்சை இருக்குமா, பின்னாடி வந்து ரெட் வருமா, ஒரே செடி. அதே ரெசம்பிள் பண்ணது சொல்லு. நீ கம்முன்னு இரு. ஒரு மனசுக்கு 2 முகம் இருக்கும், அது செடிக்கு 2 முகம் இருக்கு. இது மேல தொங்குறதா? ஆமாண்டா, பாத்து போடா. இது செம்மையா இருக்கான். உள்ள நத்த இருக்குடா, சாப்பிடுவோம். உள்ள பாரு நத்தைய. பரவாயில்லையே, இந்த மாதிரி கிராஸ் மாட்டு மாதிரி போட்டா கீழே அதுக்கு மேல செடி வைக்கலாம்ல. இது வந்து கொஞ்சம் நாங்க முன்னாடி 3 நாள் போட போறோம். இது கிறிஸ்மஸ் ட்ரீயா? எவ்வளவு இது? எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு, ஆனா எனக்கு அழகா வைக்கணும்னு ஆசை. இப்போதைக்கு நாங்க வந்து ஓரளவுக்கு பிளான் பண்ணி பக்காவா செட் பண்ணிட்டோம். மாடி அழகா ஆக்கிடுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன கதை. என்னடா இந்த வீடியோல வந்து ஃபுல்லா நம்ம வந்து பர்ச்சேஸ், ஓகேவா? அடுத்த வீடியோல வந்து ஃபுல்லா நம்ம கார்டன் செட் பண்றது. அது கார்டன் தானே சொல்லுவாங்க? கார்டன் தான். கார்டன் செட் பண்றதுக்கு மினி கார்டன். அவன் சூப்பரா இருக்கானே மேல, அது அவனை பார்க்கவே இல்லை. இவ்வளவு பெருசா வளருமா? வேண்டாம், எங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும்னே இந்த மாதிரிலாம் வைக்கணும்னு ஆசை. பட் அது வாங்குறதுக்குலாம் ரொம்ப நாள் ஆயிரும். அதனால இப்போதைக்கு வாடகை வீட்லயாவது வைப்போம் சொல்லிக்கிட்டே இருக்கோமா, ஆசையா இருக்கு. ஸோ அதனால வைக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. புதுசா இது பார்த்தோன்னே இதுவும் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா மந்த் அரைக்கு தான் செட் ஆகுமா, அதனால இது போட முடியாது. இங்க பாடுறா ஸ்விம்மிங் பூல், இங்க பேரு லோட்டஸ், பாம்புலாம் இருக்கும்டா உள்ள. நம்ம ஆனா நாங்க விசாரிச்ச இடத்துலலாம் சத்தியமா செம்ம ரேட்டு. என்னடா லான்ச் எல்லாம் செம்ம அதிக ரேட்டு, இங்க ரொம்ப கம்மி. செம்ம குத்துமா இறங்குடா, இறங்கிருச்சுடா நல்லா லைட்டா குத்துனா இறங்குது. கை கட்டு நீ வையா, ஜெய் போடா. சும்மா ஆக்டிங் பண்ணடா, நிஜமா ஆக்டிங் பண்ணடா, நிஜமா ஆக்டிங். அதுல இல்ல இல்லடா, ஆக்டிங் தான்டா போடு, ஆவாதடா, லைட்டா வச்சு பாருடா. பிரவீன் பையன் உஷாராயிட்டான். வேண்டாம், இது கொஞ்சம் ரிஸ்க் தான். சும்மா மென்டல் சாப்பிடுற மாதிரி இருக்கு. கைஸ் இது பேரு ஸ்வீட் துளசியா? இது ஸ்வீட், இது காரமா? மின்ட். இது ஸ்வீட். சரி இது கொடுத்துருங்க. மசாலா துளசி இருக்காமே. என்ன மசாலா இருக்கா? ஓகே எங்க அம்மா பார்த்தா செம்ம ஜாலியா ஆயிருவாங்க. பயங்கரமா ஃபுல்லா பிளான்ஸ்லாம் போட்டு அழகா செட் பண்ணிட்டு எங்க அம்மா கூட்டு வந்து ரியாக்ஷன் எடுக்கணும். எப்படி இருக்கு கீர்த்தனா கூட்டு வந்து ரியாக்ஷன் எடுப்போம். பார்ட் 4. தூக்க முடியுமா முடியாதா? முடியாதா? வர்றா டேய், பழைய பவர்லாம் எனக்கு ரிட்டர்ன் வருது. நான் கேப்டன் அமெரிக்கா, உனக்கு தெரியாது. கஷ்டமா இருக்குடா. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன்,
இந்த இடத்துல நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. அந்த ஒரு நான் சொல்றத அப்ப பண்ணி பாருங்க. இப்படி கை வச்சுக்கோ, கை விடா, சொல்றத செய்டா. பேண்ட் கிஞ்சிரும். நீ ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு மூச்சை நல்லா இழு. உங்களுக்கு நீங்க வண்டி சவுண்ட் எல்லாம் லிசன் பண்றீங்க எப்படி கரெக்டா சொன்னா? ஏன்னா உங்களோட ஆத்மா வந்து அப்படியே பாஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றனால எனக்கு உங்களோட மைண்ட் செட் எனக்கு புரியுது. ஆத்மா போகுதுடா, இருடா, இப்படி உட்காந்து ஆய் போயிடும். ஆத்மா போதா இப்படி உட்காந்துட்டு இருக்கா, ஆய் போற மாதிரி. அவன் எவ்வளவு அழகா டீசெண்டா உட்காந்துருக்க. நீ பேக் எல்லாம் கழட்டிட்டேன் ஒரு தடவை. நான் சொல்றதை செய்யுங்கடா. அப்படி வை, கை இப்படி வை. குண்டி வலிக்குதுடா. டேய் இப்படி வைடா. இந்த பாரு, இது வந்து ஒரு 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 என்னன்னு தெரியல, ஒரு மெடிடேஷன். இந்த மாதிரி நம்ம அழுத்தனா நம்ம பிரெயினுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதிமதுரம் ஒரு பீஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகே, இந்த பாரு இப்படி வச்சுக்கோ, நல்லா நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொல்றதை செய்யுங்க. அப்படியே மூச்சை பேசக்கூடாது. பிரீத் இன், பிரீத் அவுட். கண்ணை திறக்காதீங்க. இப்போ நீங்க ஒரு செடிகள் நிறைந்த ஒரு ஊருக்குள்ள இருக்கீங்க. சுத்தி இயற்கையோட சவுண்ட் எல்லாம் கேக்குதா? குருவி சவுண்டு கேக்குது. அந்த சூரிய வெளிச்சத்துல நம்ம வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குருவி சவுண்டை லிசன் பண்ணுங்க. அப்படியே இயற்கையோட நம்ம ஒன்றி வாழணும். அப்படியே ஆத்மாவை அப்படியே லிங்க் பண்ணுங்க. இதுதான் குன்ஃபுல்ல சொல்லி தருவாங்க. அப்படியே இப்போ நீங்க ஒரு தண்ணி மாதிரி ஃபீல் பண்ணணும். மாஸ்டர் எனக்கு தெரியுது மாஸ்டர். தண்ணி மாதிரி ஃபீல் பண்ணணும். பேசாதீங்க. அப்படியே காத்தோட காத்தா உங்களை நோக்கி ஒரு காத்து வரும். ஏய் எப்படி பே, நீ கண்ணை திறக்காரா? நான் வந்ததுன்னு சொல்றேன். ஒரு அவனுக்கு அப்படியே புஷ்ன்னு இறங்குது போல உள்ள இருந்து. நோக்கி ஒரு காத்து வருதுன்ற சவுண்ட் வருது. நானும் சொல்லிட்டே இருக்கேன், பேசாதடா, கொஞ்சம் அமைதியர்டா. சரி சரி ஓகே. கேட்டுச்சு தானே? நான் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு விஷயத்த எப்பவுமே புரிஞ்சுக்கூடா. நான் அப்ப நான் போயிருக்கேன், பர்மாக்கெல்லாம் போயிருக்கேன். டேய் குருவி சவுண்ட் பசியில கத்துதோ ஏதோ கத்துதோ, அந்த நான் இயற்கையோட லிங்க் பண்ணுங்கன்னு சொல்றேன், கனெக்ட் ஆகுங்கன்னு சொல்றேன். ஆனா புரிஞ்சுக்க மாட்டீங்க. உனக்கு இது உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது இப்போ, உனக்கு என்னப்பா? சரி பண்ணிக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஓரம்போ. நாங்க இயற்கையோட லிங்க் ஆயிடுச்சு. நான் அமைதியா கேக்குறேன். அமைதியா கேக்குறியா? சொல்லுங்க. நீ வந்து உனக்குள்ள வந்து ஒரு அமைதியை உணரணும். சரியா? நீங்க நைட்ல தூக்கம் வர மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா நான் சொல்றதை செய். சொல்லு. சுத்தி இப்ப சொல்லுவாங்க பாரு, மரத்தை கட்டி பிடிங்கன்னு சொல்லுவாங்க பாரு. அந்த மரத்துல தான் நம்ம வந்து ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். புரியுதா? உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ். புல் தரையில படுங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? புல்தரையில படுத்துருங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படியே நம்ம அதை படுத்துக்கோமா, அப்படியே ஃபுல்லா உன்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறங்கிடும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, புரியுதா? நான் சொல்றது கேளு. கண்ணை மூடு. மூச்சை நல்லா இழுதுங்க, பொறுமையா விடுங்க. மறுபடியும் அகைன் சொல்லும் போது விடுங்க. இப்ப விடுங்க. ஸ்பீடா விடாதடா, ஸ்லோவா விடுறா ஜெயவரன். மனுஷ் ஸ்லோ. இது 350 ரூபா, 250 ரெண்டுமே தான் தனித்தனி 500 ரூபாய் வரும். ஓகே ஓகே. இதெல்லாம் போட்டுருங்க. சரி வாங்க மறுபடியும் நம்ம புத்தரில் எதுக்கு வரேன், தியானத்துக்கு போலாம். அவன் போய் உட்காந்துட்டான் பாரு, தியானத்துல போய் உட்காந்துட்டு நடிக்கிறான் நம்ம திட்ட போறோம்ட்டு. ஏய் ஏண்டா தியானத்துக்கு போன்னு சொல்லி சொல்லும் போது உனக்கு தியானம் தெரியல. நிஞ்சா டெக்னிக், நிஞ்சா டோரி பாத்திருக்கல? அதுல என்ன ஆகும்? அந்த நிஞ்சா டெக்னிக் மூலியமா உனக்கு வந்து எல்லாமே உனக்கு கேக்குது. இப்ப எனக்கு கேக்குது. சின்ன எறும்பு நகர்றது கூட கேக்குது. அந்த இடத்துல ஒரு எறும்பு இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி நான் சொல்றதை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி நான் ஒரு நிஞ்சா, உங்களுக்கு அது தெரியுமா? சாம்ராய். சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம உட்காந்துருக்கேன். நிஜமாடா. இதுதான் நம்ம வாங்க போற பிளான்ஸ். என்னது அரேஞ்ச் பண்ண இன்னும் அழகாயிரும்ல. எனக்கு இது எல்லாத்தோட இந்த பிளான்ட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இல்ல வீடியோல பார்க்க கொஞ்சம் நார்மலா இருக்கலாம், பட் வயலட் கலர்ல இருக்குது. காலையில எல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கும்ல. இது ரொம்ப அழகா இருக்கு. நம்ம அழகா. உன் சட்டை கலர்ல இருக்கா அழகா அப்படியே. பவளமல்லி இருக்கா? பவளமல்லி இருக்கா? அதை நான் பார்த்தேன். நான் பவளமல்லி பார்த்ததே இல்லை.
உண்மையில அது ஒரு செடி அதுதான் படம் எடுத்துருக்காங்க. ஆமா செடிடா. கடைசியில இல்ல ப்ரமோஷன் தானே பண்றீங்க பவுல இல்ல ரைட் சரி ஃபுல் பிளாக் ஆக வருவாங்களா ரைட் பவுலமல்லி வருது சம்மதம் கைஸ் இதுதான் பவளமல்லி. நம்ம இது வளர்ந்ததுக்கு அப்புறம் பூ வந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். எனக்கு செடி வளர்க்கணும்னு எனக்கு வந்து சின்ன பிள்ளைல இருந்து ஆசை இருக்கு. பட் நான் வாடகை வீடுன்றனால உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் யோசிப்பாங்க நிறைய பேர். வீட்டுல எங்க அம்மா வந்து வேண்டாம் 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 சொல்லுவாங்க. பட் எங்க அம்மா வந்து மணி பிளான்ட் அதெல்லாம் வளர்ப்பாங்க. தெரியாது அப்படியே கொடி மாதிரி வளர்ந்துரும் அப்படியே. ஓகேவா? அழகா இருக்குல்ல? நாங்கள் வந்து 5000 ரூபா பட்ஜெட் போட்டு வந்தோம். 5000க்கு ஒரு நல்ல மினி கார்டன் செட்டப் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பட்ஜெட் போட்டு வந்தோம். பட்டு நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் எகிரிடுச்சு. பட் ஒரு பக்கம் காசு போகிற மாதிரி இருந்தாலுமே இன்னொரு பக்கம் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தானே இருக்குது. நமக்கு இது இடத்துக்கு வந்து வர்த்து அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. சுற்றி பிளான்ஸ் எல்லாமே வைக்கும்போது நம்ம இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். வீடியோஸ் இன்னும் நல்லா சூப்பராக போடலாம் அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்து இது எல்லாமே ஒரு உயிர். ஓகேவா? ஸோ ஒரு இது எல்லாமே நாங்கள் பார்த்துக்க போகிறோம். இதுக்கு மேலே எங்கள் கூட சேர்ந்து வளர போகுது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன் நான் இவ்வளோ பேசுறேன்னா கொஞ்சம் நாங்கள் போட்ட பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆயிடுச்சு. ஓகே பண்ணியாச்சு போட்டாச்சு. ஸோ அதனால அது எல்லாமே பேக்கும் பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்கு மேலே இது வேண்டாங்க அது வேண்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால போட்ட பட்ஜெட்டு அதில் வேணா நம்ம கொஞ்சம் குறைக்க பார்க்கலாம். எவ்வளோ ஆயிருக்குன்னா டோட்டலாக 11,190 rupees கிட்ட ஆயிருக்கு. ரொம்ப அதிகம் தான், யாரும் என்ன திட்டாதீங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை வைக்கணும்ட்டு. ஸோ அதனால என்னோட சேவிங்ஸ்ல சேர்த்து வச்சதுல இது வாங்கியிருக்கேன். இப்போ ஆமா இது எல்லாமே எங்களுக்கு ஒரு குழந்தைகள் மாதிரி. இவ்வளோ பாருங்க, இவ்வளோ பேர் எல்லாமே பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? அதனால 11,000க்கு ஒர்த்து தான். ஸோ அதனால நம்ம இது நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே பேர் வைக்கிறேன். ஆமா இது ஒவ்வொரு நாள் இது எல்லாத்துக்கும் பேர் வைக்கலாம். சூப்பர். ஏய் இதோ பண்றா டேய் செம்மையாடா. இப்பயே நம்ம ஒருத்தனுக்கு பேர் வச்சிடலாம். இரு நீங்க ஏதாவது நல்ல பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? பேர் சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த பேர் வைக்கலாம் அந்த பேர் வைக்கலாம். பிளான்ஸுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு பேர். ஓகேவா? 390 rupees டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. கூட வந்து நமக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. என்னது இது? உரமும் நமக்கு ஃப்ரீ. உரம் ஃப்ரீ போட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் வைக்கிற வேலையை பார்ப்போம். லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நான் அதுதான் யோசிச்சேன். என்னன்னா அதுதான் யோசிச்சேன்னா சொந்த வீடு கட்ட எப்படியும் லேட்டாகும். நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. சரி அட்லீஸ்ட் எப்படியாவது ஆபீஸ்லயாவது வைப்போம்னு சொல்லிட்டு அந்த செடி நான் வாங்கினேன். ரோஸ் செடி வச்சா கூட பூக்க மாட்டேங்குதே பயந்துகிட்டே இருக்கேன். என்னடா எப்ப பார்த்தாலும் வச்சாலே அப்படியே வாங்கிட்டு வருவோம். அந்த பூ மட்டும் தான் பூக்கும், அடுத்த பூ பூக்காது. ரொம்ப நாளா எங்க அம்மா வந்து செடி வாங்கணும் சொல்லிட்டே இருந்தாங்க. சோ அதனால இன்னைக்கு போயிட்டு நீ பாத்துன்னு வச்சுக்கோ. பவளமல்லி கூட இருக்கு. கித்தனா அது கிடைக்காது. கித்தனா பவளமல்லியும் வாங்கியிருக்கேன். போட்டா அழகா இருக்கும். கித்தனா தக்காளி எல்லாம் வாங்கினா கொஞ்சம் பூச்சி எல்லாம் வரும். அதை மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம். அதெல்லாம் அடுத்தடுத்து வாங்கிக்கலாம். சரியா? நாளைக்கு காலைல வாங்க எடுக்கலாம். ஆமா உனக்கு தான். பின்ன யாருக்கு? மொத்த ரோஸும் உனக்கு தான். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 11,000ன்றது ரொம்ப அதிகமான அமௌண்ட் தான். எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. வீட்டுல வந்து எங்க அம்மா கிட்ட காமிக்கும் போதும் பிளான்ஸ் பார்க்க செம்மையா இருக்கு, அழகா இருக்குன்னு சொன்னாங்க. பட் 11,000 வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. நான் இது வந்து கொஞ்ச நாளா சேர்த்து வச்சு இது வாங்கணும் நான் மைண்ட் செட்ல வச்சிருந்தேன். நாங்க ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னால இருந்து நம்ம என்னடா யோசிச்சிருந்தோம், ஒரு பிளான் செட்டப் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தோம். ஆக்சுவலா என்னன்னா என்ன ஆச்சு நான் தெளிவா சொல்றேன். 4,500 கிட்ட பிளான் ஆச்சு. நாங்க பட்ஜெட் போட்டால் மாதிரி தான் பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி ரேட். 50 ரூபாய்க்கு பிளான்ஸ் இருக்கு, 100 ரூபாய்க்கு பிளான்ஸ் இருக்கு. எல்லாமே கம்மி பிரைஸ் தான். 4,500 ரூபாய்க்கு 4,500 ரூபாய்க்கு தான் பட்ஜெட்டே வந்துச்சு. நாங்க என்ன பண்ணோம், நம்ம போட்ட பட்ஜெட் எவ்வளவு? 5,000. ஓகே. சோ அதனால நாங்க என்ன மைண்ட் செட்ல போனோம்னா பிளான்ஸ் வாங்க போறோம். அந்த மைண்ட் செட்ல தான் போனோம். எங்களுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு 4,500 ரூபாய்க்கு சொல்லி பட்ஜெட் ஆயிடுச்சா. சரி இன்னும் 500 பெண்டிங் இருக்குல்ல. சோ அந்த 500க்கும் பிளான்ஸ் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு நாங்க போய் பக்கத்துல டீ காஃபி குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஓகே. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி போயிட்டோம். வந்து பாக்குறோம் பில்லு பாக்குறோம் 11,000 சம்திங்ஸ் இருந்துச்சு. ஓகே. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா?
ஓகேவா? பிளான்ட்டுக்கான காஸ்ட் மட்டும் தான். பாட்டுக்கு தனி காசு இருக்கு, மண்ணுக்கு காசு இருக்கு, அது எங்களுக்கு தெரியாது. பட் அதுக்கு போடுவாங்க கம்பல்சரி. ஏன்னா நம்ம அந்த மண்ணு போட தான் வளரும் கரெக்டா. அது வந்து மூட்டைக்குன்னு தனி கணக்கு போல. சோ அது ஆக்சுவலா அப்படிதான் பண்ணுவாங்க எல்லா இடத்துலயுமே. அதுதான் எங்களுக்கு அது தெரியல. ஓகேவா? சோ அதனால நான் பிளான்ட்டுக்கான அமௌண்ட் மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. பாட்டுக்கு ஃப்ரீயா தருவாங்க, காசு கொடுத்தா தருவாங்க. பட் எங்களுக்கு அந்த ஒரு நாங்க வாங்க போறேன்ற ஆர்வத்துல நாங்க அது ஒரு இதே இல்லாம போயிட்டோம். அதோட அந்த ஒரு கான்சியஸ் அந்த மைண்ட் செட் இல்லாம போயிட்டோமா. நாங்க வந்து பாக்குறோம் 11,000. எங்களுக்கு ஷாக்கு. என்னடா இது 11,000 ஆயிருச்சு. சரி ஓகே வேற வழியில. ஏன்னா போட்டுட்டாங்க, மண் எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு மேல கேன்சலும் சொல்லக்கூடாது, ராங். ஏன்னா அவங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஃபுல்லா எல்லாமே செட் பண்ணாங்க. ஓகேவா? எங்களுக்கு ரொம்ப கைட் பண்ணாங்க, சூப்பரா கைட் பண்ணாங்க அங்க இருந்த ஆன்டி. ஓகே. அப்புறம் அங்க ஒரு இந்திக்கார பையா இருந்தாரு. அவர் வந்து ஃபுல்லா அழகா மண்ணுக்கு எல்லாம் செட் பண்ணி ரொம்ப சூப்பரா கைட் பண்ணாங்க. எங்களுக்கு பிளான்ஸ் பத்தி சுத்தமா தெரியாதுன்றனால அவங்க நல்லா டீச் பண்ணாங்க. சோ என்ன சொல்ல வர அப்படின்னா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஓகே நம்ம வந்து எதுக்கோ செலவாகுது. இப்ப நார்மலா கேப்ல போனோம்னா செலவாகும், எங்கேயாவது வெளில போனோம்னா நம்ம வெளில போய் பிரியாணி சாப்பிட்டாலோ இல்ல ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலுமே செலவாகும். அந்த செலவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல செலவுன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோம் வாங்கணும்ட்டு. சொந்த வீடு கட்டி தான் வைக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா சொந்த வீடு கட்டுறதுலாம் ரொம்ப நாள் ஆகும். எவ்வளவு பெரிய செலவு அதெல்லாம். அப்படி இருக்கும்போது சரி ஓகே இப்போதைக்கு நமக்கு ஆபீஸ்ல அந்த ஒரு பிளேஸ் இருக்கிறோம், அங்க வைப்போமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னால தான் வச்சோம். யார் யாருக்கெல்லாம் வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புரியும். யார் யாருக்கெல்லாம் பிளான்ஸ் ரொம்ப வைக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு சில பேர் வீட்டுல அலோ பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில ஓனர்ஸ், ஹவுஸ் ஓனர்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளான்ஸ் வளர்க்க கொஞ்சம் அலோ பண்ணுங்க. எல்லார் வீட்லயும் எங்க வீட்டுல ஓகே அலோ பண்றாங்க. பட் ஏன்னா அது நிறைய பேருக்கு வளர்க்க, நிறைய பேருக்கு ஆசை. இது மூலமா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி ரிலீஃப் ஆகும் அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆச்சு. சரியா? நான் டெய்லி போய் மார்னிங் தண்ணி ஊத்துறேன். எனக்கு அது ஒரு நியூ ஹேபிட்டா மாறிட்டு இருக்கு. கொஞ்சமா நான் வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுல இருந்து ஒரு பூ வளரும் போது பார்க்க ஹாப்பியா இருக்கு. ஆல்ரெடி இருந்துச்சு பூ. அந்த பூ எடுத்துட்டு போய் எங்க அம்மா கிட்ட போய் கொடுத்தேன். எங்க அம்மா செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுமே நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பிளான்ட் எடுத்துட்டு போய் செட் பண்ண போறோம். ஓகே பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே வேர்த்திருச்சு ரொம்ப. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பாய். பிளான்ட்ஸ்க்கு பேரு பிளான்ட்ஸ்க்கு வந்து பிளான்ட்டோட பேர் என்னன்னு எங்களுக்கு பெருசா தெரியல. அங்க இருக்கிற பிளான்ட்ஸோட பேர் என்னன்னு எக்ஸாக்டான பேர் தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம பிளான்ட்ஸ்க்கு புதுசா பேர் வச்சுக்கலாம். நம்மளே பேர் வச்சலாம். லைக் இவன் தான் லொமகேஷ், அவன் தான் ஜெயவரன், அவன் தான் இர்ஃபான், இதான் கீர்த்தனா, இதுதான் கணேஷ் அப்படின்னு சொல்லி லைனா ஒரு அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா அந்த மாதிரி பேர் வச்சிடலாம். நீங்களே என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பாய்.